வெரி கிரியேட்டிவ். நம்ம 2 கிளாஸ் பார்த்துருப்போம் பீட் ஒர்க்கை பற்றி. இப்போது அதே பீட் ஒர்க்கை வச்சு ஒரு இமேஜில் இந்த கேர்வு இதெல்லாம் நம்ம எப்படி பண்ண போகிறோன்றத பார்க்க போகிறோம். இப்போ இங்கே பாருங்கள், அதே மாதிரி பீடை ஸ்டார்டிங் நூலை எடுத்ததுமே என்ன பண்ணணும் அப்படின்னா ஃப்ரண்ட்டு பேக்கு இந்த மாதிரி நூலை நீங்கள் லாக் போட்டு எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி லாக் போட்டு எடுத்ததுமே என்ன பண்ணிவிடுங்க, ஃபஸ்ட்டு ஒரு பீடை கீழே தள்ளிடுங்க. அதுக்கு அடுத்தது அப்படியே நீங்கள் என்ன பண்ணணும், ஒவ்வொரு பீட் ஒர்க்காக நீங்கள் ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். இங்கே பாருங்கள், ஒவ்வொரு பீட் ஒர்க்காக நீங்கள் ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். பிகினஸாக இருந்தீங்க அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா ஒவ்வொரு பீடாக நீங்கள் விட்டு விட்டு நீங்கள் பண்ணிக்கலாம். நல்லா கற்றுக்கிட்டோம், எனக்கு அந்த பீட் ஒர்க் நல்லா வந்துருச்சு, நான் ஸ்டார்டிங்கே நான் நல்லா போட்டுட்டேன், அப்போது நான் டபுள் பீடாக நான் போட போகிறேன் அப்படின்றவங்களும் நீங்கள் நார்மலாக டபுள் பீடாக நீங்கள் என்ன பண்ணலாம், போட்டுக்கலாம். இந்த மாதிரி டபுள் பீடாக போடுறவங்க கொஞ்சம் சீக்கிரமாக நீங்கள் அந்த இமேஜை கம்ப்ளீட் பண்ணுற மாதிரி இருக்கும். இதுவே சிங்கிளாக போடுறவங்க கொஞ்சம் ஒவ்வொரு பீடாக நீங்கள் தள்ளி போடுறதுனால உங்களுக்கு கொஞ்சம் இதுவாக இருக்கும். அவ்வளோதான். நம்ம பிகினர்ஸுக்கும் கொஞ்சம் நல்லா கற்றுக்கணவங்களுக்கும் உள்ள டிஃப்ரெண்ட் பார்த்தீங்கன்னா இதுதான். இதே மாதிரி நீங்கள் இமேஜ் வரும்போது பீடை அந்த இடத்துல ஸ்ட்ரெயிட்டாக கொண்டு போய் போட்டிங்க அப்படின்னா அந்த பீடு அந்த இமேஜுக்கு ஏற்ற மாதிரியே ஈஸியாக கம்ப்ளீட் ஆகும். இங்கே பாருங்கள், இந்த மாதிரி நீடில் ஸ்ட்ரெயிட்டாக வச்சு நீங்கள் கீழே இறக்கணும். இந்த மாதிரி ஸ்ட்ரெயிட்டாக வச்சு நீங்கள் நீடில் இறக்குனீங்க அப்படின்னா 90 டிகிரி சொல்லுவாங்கள்ல, அந்த மாதிரி பீடை 90 டிகிரியில் இந்த நீடில் வச்சு நீங்கள் கீழே இப்படி இறக்கி எடுத்தீங்க அப்படின்னா ஈஸியாக வரும். இப்போ இங்கே பாருங்கள், அவ்வளோதான். இதே மாதிரி இந்த கர்வ் ஃபுல்லாக நீங்கள் கம்ப்ளீட் பண்ணிவிட்டு வந்தீங்க அப்படின்னா ஈஸியாக இருக்கும் உங்களுக்கு. ஒரு தல காதல தந்த இந்த தருதல மனசுக்குள் வந்த, ஒரு தல காதல தந்த இந்த தருதல மனசுக்குள் வந்த, காதலிக்க கைடு இல்ல சொல்லித்தர வாவாத்தி, சேர்த்து வச்ச ஆசையெல்லாம் அள்ளித்தர வாவாத்தி, ஏ உசுர ஓசுர தார கை மாத்தி அடியாத்தி, இது என்ன ஃபீலு ஒன்னால நான் ஃபீலு, பிடிக்காம ஓட்ட நரியில இனிமே நான் வாழு அடியாத்தி, இது என்ன ஃபீலு ஒன்னால நான் ஃபீலு, பிடிக்காம ஓட்ட நரியில இனிமே நான் வாழு. இது என்னோட வீட்டு பக்கத்துல இருக்கிற எஸ்டி பூத் நம்பர், ஏதாவது இருந்ததுன்னா மனசார உன்னோட பேனானே, கொஞ்சம் பார்க்கணும் கைகள் கோர்க்கணும், ஜோடி சேர்ந்து அவசாத ஊர சுத்தணும், பேண்டு வாசிச்சு கிராண்டா மேரேஜ் கெட்டி மேளம் எங்கோ கேட்கணும். அவ்வளோதான். இதே மாதிரி நம்ம ஒரு இமேஜை பீடால் கம்ப்ளீட் பண்ணிங்கன்னா இந்த மாதிரி தான் உங்களுக்கு நெருக்கமாக வரும். நல்லா ப்ராக்டிஸ் பண்ணிங்கன்னா இமேஜை நம்ம சூப்பராக கம்ப்ளீட் பண்ணி பார்க்கலாம்.